ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச வர டாபிக் வந்து லக். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் தி டைமில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏதாவது ஒரு லக் அடிச்சிடாதா, ஏதாவது ஒரு அதிர்ஷ்டத்தில் இந்த விஷயம் இந்த மாதிரி மாறிடாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்போம். முக்கியமாக எல்லாருமே எந்த இடத்துல யோசிப்பாங்க அப்படின்னு பார்த்தா, மனசுக்கு பிடிச்ச ஒருத்தருடைய இழப்பு. அந்த பர்டிகுலர் இழப்பில் வந்து இந்த மாதிரி திடீர்னு அவங்க வந்து பொழைச்சி வந்துட மாட்டாங்களா, இந்த நாள் வந்து எனக்கு கனவாக கனவாக இருந்து டக்குன்னு எழுந்து பார்க்கும்போது அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விஷயமா நம்ம வந்து யோசிச்சிருப்போம். பட் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றது தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் இஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஹோப்பை வந்து லூஸ் பண்ணியிருப்போம். நிறைய பேர் வந்து நம்பிக்கையை வந்து ரொம்பவே இழந்துட்டு என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிற அந்த டைமில் திடீர்னு யாருக்குமே கிடைக்காத ஒரு லக் உங்களுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்? ஒரு பம்பர் ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம், ஒரு லாட்ரி ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் வீடியோ இன்னைக்கு நான் வந்து பார்த்தேங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒரு யூடியூப் சேனலில் இடுகாட்டில் வேலை செய்கிற ஒருத்தர் வந்து இன்டர்வியூ எடுக்கிறாரு. அவங்க கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குற மாதிரி, உங்கள் லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம்னா என்ன இந்த பர்டிகுலர் வேலையில் அப்படின்னு கேட்கும்போது, ஒரு விஷயம் அவர் சொன்னார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரெக்னென்ட்டான ஒரு லேடி, ஓகேங்களா, அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வந்து தவறிடுறாங்க. 8 மாதம் குழந்தை வந்து வயிற்றில் இருக்கும்போதே அவங்க வந்து தவறிடுறாங்க. டாக்டர் வந்து அவங்க தவறிட்டாங்க, வயிற்றில் இருக்கிற குழந்தையும் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், சரி 2 பேரும் வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் விஷயத்தை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. ஆப்வியஸ்லி எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து ஷாக் ஆகுறாங்க. அந்த எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்னடா இது, தாயும் சேயும் வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு இடுகாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இடுகாட்டில் வந்து எல்லாமே முடிச்சுட்டு கடைசி மொமெண்ட், ஓகேங்களா, அந்த நவீன இடுகாடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் உள்ளவங்களை அனுப்புகிற அந்த மொமெண்ட்டில் வயிறு வந்து துடிச்சிருக்கு. வயிறு துடிச்சதும் எல்லாருமே வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு, என்னடா இது வயிறு துடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போயிட்டு பார்க்கும்போது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை வந்து உள்ள உயிரோடு இருக்குது. ஒருவேளை உயிரோடு இருக்குமோ அப்படிங்கிற நிறைய பேருடைய அசம்ஷன் வந்து யோசிக்கிறாங்க. ஒருவேளை குழந்தை உயிரோடு இருந்து குழந்தை துடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு என்ன பண்ணுறாங்க, இடுகாட்டில் கூட்டிகிட்டு வந்து திடீர்னு எப்படி நம்ம வெளியே கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மிகப்பெரிய கன்ஃபியூஷனில் இருக்கும்போது, அங்கே வந்து ஒரு 4 லேடிஸ் வராங்க. வயசான லேடிஸ் 4 பேர் அந்த இடத்துல இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்களே வந்து டெலிவரி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த இறந்து போன அந்த பர்டிகுலர் அம்மாவுடைய வயிற்றை இது பண்ணி உள்ள ஆப்ரேஷன் பண்ணி, கிட்டத்தட்ட ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய வெளியே எடுத்த மாதிரி அந்த குழந்தைய வந்து உயிரோடு வந்து வெளியே எடுத்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொருத்தரோட லைஃப்லையுமே எப்பயுமே ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு வந்து லக் அடிச்சிடாதா, எனக்கு வந்து ஒரு பம்பர் ஆஃபர் கிடைச்சிடாதா அப்படின்னு இருக்கும்போது, இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் அந்த பர்டிகுலர் குழந்தையோட அப்பாவுக்கு எவ்வளவு பெரிய கூஸ் பம்ப் மொமெண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் தன் மனைவி இறந்துட்டாங்கன்ற வேதனை, ஒரு பக்கம் தன் குழந்தையும் போயிடுச்சு, அட்லீஸ்ட் பார்க்க கூட முடியாமல் அந்த குழந்தை போயிடுச்சுன்ற வேதனை. 2 வேதனைக்கு இடையில அவங்க மனைவியே திரும்பவும் அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தையாக வந்த ஒரு மொமெண்ட் மாதிரி அவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கிறது எந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. அந்த பர்டிகுலர் விஷயம் கேட்கும்போது தட் பர்டிகுலர் வீடியோ வந்து மேட் மை ஹோல் டே அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, எல்லாருமே வந்து இந்த இந்த காலகட்டத்தில் ஹோப்பை வந்து லூஸ் பண்ணிவிட்டு நம்பிக்கையை ஃபுல்லாகவே இழந்துட்டு, போடா இது ஏதோ ஒரு வாழ்க்கை, நம்மளும் வாழ்ந்துட்டுருக்கோம், நம்மளும் வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், வாழறோம், திருப்பியும் மறுநாள் காலையில் வேலைக்கு போவோம், இப்படி தானே போயிட்டுருக்கு அப்படின்ட்டு யோசிக்கும் போது, அந்த பர்டிகுலர் பர்சனுடைய லைஃப்பில் வந்து அந்த பர்டிகுலர் மொமெண்ட் மாதிரி இங்கே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு சூப்பர்பான மொமெண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அகைன் ஐ எம் டெல்லிங், லைஃப் இஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல். டேக் யுவர் ஓன் டைம் அண்ட் ட்ரஸ்ட் இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்ககிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். உங்களுக்கு எவ்வளோ பெரிய கவலைகள் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய துக்கங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சோகங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மனக்கவலைகள் இருந்தாலும் சரி, என்னைக்கோ ஒரு நாள் யாரோ ஒருத்தரால், ஏன் அது உங்களால் கூட இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தரால் கூட இருக்கலாம், என்னைக்கோ ஒரு நாள் யாரோ ஒருத்தரால் அந்த பர்டிகுலர் கவலை, அந்த பர்டிகுலர் சோகம் எல்லாமே ஜஸ்ட் செகண்டில் ஒரு பாசிங் க்ளவுட் மாதிரி போயிட்டு உங்கள் லைஃப்பில் ஒரு பியூட்டிஃபுல்லான மொமெண்ட் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையை இன்றைக்கி உங்களை விதைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கிறேன். அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ தான் ஒருத்தருக்கு அவங்களுடைய லைஃப்பில் ஹோப்பை திருப்பி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.